இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த தருமபுரியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் அறிவிக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. என்ன காரணத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அண்மையில் 27ஆம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாரு? யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான். அன்புமிக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். தூத்துக்குடியில் நியாயமான காரணங்களுக்காக போராடி மக்களை அநியாயமாக சுட்டு கொன்று குவித்திருக்கிறது காவல்துறை. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டது யாரு? எங்கே இருந்து இந்த உத்தரவு வந்தது? தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயக ஆட்சியா அல்லது ஹிட்லர் இடியமின் போல சர்வாதிகார ஆட்சியா? மாநிலத்தில் உள்ள மக்கள் விரும்பாத, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத, மக்களின் நன்மைக்காக எதுவுமே செய்யாத ஒரு கேவலமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உரிமைகளை பெற வேண்டிய மத்திய அரசிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். உரிமைகளை தர வேண்டிய மக்களிடம் அதிகார அத்துமீறலை காட்டி சுட்டு தள்ளுகிறார்கள். இந்த கொடூரத்திற்கு எதிராக தமிழகம் ஓரணியில் நிற்க வேண்டிய நேரம் இது. அதிகாரத்தை பயன்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட ஆட்சியாளர்களையும் காவல்துறையினரையும் நீதியின் முன்னிறுத்தி தண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நெற்றிக்கழுவை பரப்பும் உயிர்கொல்லி ஸ்டெர்லைட் ஆலையை மூடச் சொல்லி போராடியவர்களை குறிவைத்து நரவெட்ட ஆடியிருக்கிறது எடப்பாடி அரசு. அங்கே போராட்டத்தை முடக்க நினைத்தால் இங்கே போராட்டம் நடக்கும். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான்
அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்.